ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பூவாரில் இருக்கிற கோகோலேண்ட் ரிசார்ட்டுக்கு போயிருந்தோம் ஒன் டே. ஸோ அங்கே வந்து டே எப்படி ஸ்பெண்ட் ஆச்சு, ரிசார்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். நாங்கள் காலையில் ஒரு 8:15 போல் வீட்டிலேருந்து கிளம்புனோம். வேனில் தான் போனோம். அங்கே ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10 மணிலாம் ஆயிடுச்சு. இது கோகோ லேண்ட் ரிசார்ட்டோட பார்க்கிங் ஏரியா. நம்ம வந்த வேன் இங்கே தான் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு வெயிட்டிங் ஷெட் இருக்குது, அதில் வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போட் வரும். போட்டில் தான் கோகோலேண்ட் ரிசார்ட் போகணும். அது ஒரு 1 மினிட் தான் ஆகும். இந்த கரையிலேருந்து அந்த கரை போகிற டிஸ்டன்ஸ் தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு முன்னாலே நிறைய பேர் இருப்பாங்களா. ஸோ போட் வர வர கூட்டிகிட்டு போவாங்க. 7 சீட்டர் போட்டு தான். ஸோ இந்த வெயிட்டிங் ஷெட்லேருந்து அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அப்படி பார்த்துட்டு அங்கேருந்து போட் ஏறி ஒரு 1 மினிட்டில் நாங்கள் வந்து அந்த கரையில் ரிசார்ட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து ரீச் ஆகிட்டு ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருந்தது. இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அந்த பஸ் ஸ்டாப் போகிற மாதிரி. ஸோ அங்கேருந்து ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு நடந்து தான் உள்ளே போகணும். ஒரு சின்ன ஒரு பாத்வே கொடுத்துருந்தாங்க. அதில் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து கோகோலேண்ட் ரிசார்ட்டை ரீச் பண்ணிடலாம். ஸோ நடந்து போகும்போது 2 பக்கமும் பார்த்தோன்னா சூப்பராக இருந்தது. அந்த சீனரி பார்க்குறதுக்கு, தண்ணி, அந்த மரம், செடி எல்லாம் அதில் நின்று அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பாத்வேலே வந்து சைட்லலாம் சில இடத்துல பெஞ்ச் போட்டு வச்சுருந்தாங்க. உட்காந்து பார்க்கலாம், ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம், அந்த மாதிரி அழகாக பண்ணியிருந்தாங்க. அப்படியே நடந்து வந்துட்டோன்னா நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து கோகோலேண்டை ரீச் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட் டெஸ்கில் போயிட்டு நம்மளோட புக்கிங் கன்ஃபர்மேஷன்லாம் சொல்லி நமக்கான ரூமையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். கையில் இந்த மாதிரி ஒரு பேண்டு கொடுத்தாங்க. அப்புறம் வெல்கம் ட்ரிங்க் அட் ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் அதுவும் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து ரூம் பார்த்து போனோம். நாங்கள் போயிருந்த டே அவுட் பேக்கேஜ் எப்படின்னா 10 to 5 மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரை தான். ஸோ நாங்கள் வந்து நேராக ரூம் பார்த்து போயிட்டு லக்கேஜ் எல்லாம் அங்கே இறக்கி வச்சுட்டு கேம் விளையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இதுக்குள்ளே நிறைய கேம்ஸ் இருக்குது. கோகோலேண்டுக்கு வந்து அடல்ட்டுக்கு டிக்கெட் ப்ரைஸ் வந்து 950 ப்ளஸ் டேக்ஸ் சொல்லியிருந்தாங்க. 0 to 5 years கிட்ஸ்க்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட் ஃபேர் கிடையாது. 6 to 11 இயர்ஸ்க்கு வந்து 750 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. உள்ளே வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. கிட்ஸுக்கும் விளையாடலாம், அடல்ட்ஸுக்கும் விளையாடலாம். அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. சில கேம்ஸ் வந்து நம்ம சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கேம்ஸ் தான். மற்றபடி உள்ள கேம்ஸ் நிறைய கேம்ஸ் வந்து இதில் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. கிளைம்பிங் வால், ஜிப்லைன், ரோப் சைக்கிளிங், பஞ்சி ட்ராம்போலின், ஹியூமன் கைரோ 360 டிகிரி, அப்புறம் டயர் வால், ஸ்பைடர் வெப், அப்புறம் சைக்கிளிங், மெல்டவுன், புல் ரைடு, அது போக ட்ரீ டாப் அட்வென்ச்சர்ஸ் கொஞ்சம் இருந்தது. அது வந்து பர்மா பிரிட்ஜு, டீப் பக்கெட் வால், மட்டி வைன், பீம் வாக், எர்த்குவேக் ஸ்கொயர் ஷேப்டு, ஹாரிசாண்டல் லேடர், பேரலல் ரோப்பு, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்விம்மிங் பூல் இருந்தது, ஃபிஷ் ஸ்பா, சில்ட்ரனோட பார்க் இருந்தது, கிட்ஸ் ட்ராம்போலின், அப்புறம் இன்டோர் கேம்ஸாக செஸ்ஸு, டாட்டு, கேரம், லூடோ, ஸ்னேக் அண்ட் லேடர், அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் மாதிரி கிரிக்கெட்டு, ஃபுட்பால், பேட்மிண்டன் எல்லாம் இருந்தது. சில கேம்ஸ் வந்து சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருந்தது. அது வந்து சோபிங் பால், சோப்பி ஃபுட்பால், வாட்டர் வாக்கிங் பால், வாட்டர் ரோலர், பவுன்சி, சுமோ சூட், ஏடிவி பைக் ரைட், ஆர்ச்சரி. போக இங்கே உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தா ரெயின் டான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே நிறைய கேம்ஸ்க்கு வந்து ஏஜ் லிமிட்டு, வெயிட் லிமிட்லாம் இருக்குது. அது பேஸ் பண்ணி தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து அவுட் சைடு ஃபுட்டு அலௌடு கிடையாது. உள்ளே வந்து சின்ன ஸ்நாக்ஸ் ஷாப் மாதிரி வச்சுருக்குறாங்க. அங்கே வந்து டீ, காஃபி, ஐஸ்கிரீம்ஸு, அப்புறம் சிப்ஸு, அந்த மாதிரி உள்ள ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ஷாப் ஒன்று உள்ளே இருக்குது. அங்கேருந்து ஸ்நாக்ஸ் அலௌட் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் அவுட் சைட்லேருந்து கொண்டு போகக்கூடாது. ஸ்விம்மிங் பூலில் இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நைலான் ட்ரெஸ் போட்டிருந்தா மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அதனால ஸ்விம்மிங் பூலில் விளையாடணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டோடு வரும்போது கண்டிப்பாக நீங்களும் நைலான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாங்க. கிட்ஸ் எல்லாம் செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி அடல்ட்ஸ் நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம்.
ஹியூமன் கைரோவில் ஏறுறவங்கள பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது. எவ்வளோ தைரியசாலி அதில் உட்காந்துருக்காங்க. என்னாலலாம் அதில் ஏறவே முடியாதுப்பா, எனக்கு ரொம்ப பயம். இந்த கோகோலேண்டில் வேறையும் நிறைய பேக்கேஜஸ் இருக்குது, ரிசார்ட் பேக்கேஜஸ். இதில் வந்து நிறைய ஷேப்பில் ரூம்ஸ் இருந்தது. ட்ரையாங்கிள் ஷேப்பில், சர்க்கிள் ஷேப்பில், ரெக்டாங்கிள் ஷேப்பில், ஸ்கொயர் ஷேப்லலாம் நிறைய ரூம்ஸ் இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சராக இருந்தது. அண்டு ஸ்பைடர் வெப்பில் அவசரப்பட்டு ஏறிட்டேன். அப்புறம் எப்படி இறங்குறதுக்கு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு, சரி ஏறிட்டோண்டா இனி எப்படியாவது இறங்கி ஆகணும்னு சொல்லி இறங்கிட்டேன். அதே மாதிரி தான் இந்த வால் கிளைம்பிங்லேயும் மேலே வர ட்ரை பண்ணேன். பட் ஒரு லெவலுக்கு மேலே என்னால் ஏற முடியல. ஏன்னா அது ரொம்ப ஹைட்டில் வச்சுருந்தாங்க. இந்த கை வச்சு ஹைட்டில் அப்படி பிடிச்சி அதுக்கப்புறம் மேலே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ 2 ஸ்டெப் மட்டும் மேலே வச்சு டக்குன்னு கீழே இறங்கிட்டேன். அப்புறம் இந்த சிப்லைன் அதுவும் நல்லா இருந்தது. மேலேருந்து அப்படி சூப்பராக இருந்தது போகிறப்போ. அப்புறம் வந்து ரோப் சைக்கிளிங், இது எனக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இதுவரை ரோப் சைக்கிளிங் பண்ணதில்லை. கொஞ்சம் பயமாக இருந்தது இனிஷியலாக. அதுக்கப்புறம் பரவாயில்ல, ஸ்பீடாக அப்படி ரொம்ப ஒன்றும் மிதிக்கல. ஒரு லெவல் கிட்ட வந்ததுக்கப்புறம் திருப்பி அவங்க மிதித்து வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் மிதித்து போயிட்டேன். நல்லா தான் இருந்தது. நல்லா விளையாடிட்டு இருக்கும்போதே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் போய் ஸ்நாக்ஸு, ஐஸ்கிரீம்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு பழையபடி கொஞ்சம் கேம்ஸ்லாம் விளையாடிட்டு அப்புறம் வந்து ஒரு 1:00 போல் லஞ்சுக்கு போயிட்டோம். லஞ்ச் வந்து நம்ம பேக்கேஜில் இன்க்ளூடட் தான், சிக்கன் ஆர் வெஜ் பிரியாணி. நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி சொல்லியிருந்தோம். அதனால் சிக்கன் பிரியாணி வித் ஐஸ்கிரீம் எங்கள் எல்லாருக்குமே. ஸோ நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் சாப்பிட்டு முடிச்சப்பறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்விம்மிங் பூலில் இறங்க ஆரம்பித்தவங்க தான். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வெளியே வரவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ரெயின் டான்ஸ் சூப்பராக இருந்தது. அந்த சாங் போட்டுட்டு அதில் தண்ணி வரும். பிள்ளைங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நல்லா ஜாலியாக விளையாடிட்டுருந்தோம். ஸோ அந்த குளித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சூடாக டீயும் ஏத்தம்பழ பஜ்ஜியும் எல்லாேருக்கும் கொடுத்தாங்க. அது குளிச்சுட்டு வந்தோடனே சூடாக டீ எல்லாம் சாப்பிட்டோன்னே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போட்டில் பீச் போனோம். ஸோ அதுக்கப்புறம் உள்ள வீடியோஸ் எல்லாம் செகண்ட் பார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.